சந்தையை ஜெயிக்க டிசிப்ளின் தான் சக்தி. இம்பல்ஸ் ட்ரேடிங் யூனிவர்ஸ் விக்டரி. ஹாய் ரீடர்ஸ், குட் ஈவினிங். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய இம்பல்ஸ் ட்ரேடிங் சிஸ்டமில் என்னென்ன ஸ்கிரிப்டில் என்னென்ன ட்ரேட் கிடச்சிச்சோ அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை நேற்று ஃபார்மான பை சோன் தான் இன்றைக்கி ஃபுல்லாக போய் டார்கெட் அடிச்சிச்சு. புதுசாக எந்த சோன் வந்து ஈவினிங் வர ஃபார்ம் ஆகலை. மார்க்கெட் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா 2:30க்கு வந்து ஒரு பை சோன் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதோட கன்ஃபர்மேஷன் வந்து 255க்கு வந்து கிடச்சிச்சு. பட் ஆனால் அந்த டைமில் நமக்கு வந்து ப்ராப்பரான ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷனில் பைசோனை பொறுத்தவரை மார்க்கெட் வந்து ஓவர் சோல்டு ஏரியாவிலேருந்து ரிவர்சல் ஆகணும். பட் வந்து இந்த இடத்துல ஓவர் பாட் ஏரியாவிலேருந்து ரிவர்ஸ் ஆகுது. இது நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன். பட் இருந்தாலும் மார்க்கெட் நல்ல புல்லிஷ் மூமெண்ட்டில் இருந்தனால அந்த கால் வந்து டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக நம்ம வந்து இந்த கால்ஸை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் டெக்னிக்கலாக இந்த கால் வந்து ஹிட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்னிஃப்டி. ஸோ ஃபின்னிஃப்டியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பைசோன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ காலையில் 10 மணிக்கு ஃபார்ம் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணி போல் நமக்கு ப்ராப்பரான ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிச்சு. கிளியரான ரிஸ்க் ரிவார்டு வந்து இருந்துச்சு. ஸோ இந்த கால் வந்து ஒரு 12:45 போல் ஃபஸ்ட் டார்கெட் அடிச்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜோன் 2 மணிக்கு வந்து நம்மளோட ஜோனில் வந்து ரீடெஸ்ட் பண்ணுச்சு. ரீடெஸ்ட் பண்ணும்போது அதே டைமில் ஆர்எஸ்ஐலையும் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஸோ அந்த கால் அங்கேருந்து ஒரு 150லேருந்து 180 பாயிண்ட்ஸ் வர ஒரு செம்ம புல்லிஷ் மூமெண்ட் வந்து கிடச்சிச்சு. இந்த சிக்னல் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. காலையில் ஃபஸ்ட் டார்கெட் அண்ட் ரீடெஸ்ட், அப்போ ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன், அங்கேருந்து சூப்பராக 180 பாயிண்ட்ஸ். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வந்து இந்த மாதிரி ட்ரேடர் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நம்மளோட இண்டிகேட்டர் வந்து ஒரு நார்மலான வந்து ட்ரேட் கொடுக்குற சிக்னல் மெத்தட் கிடையாது. இது மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் கொண்ட ஒரு ட்ரேடிங் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான ரீடெஸ்ட், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த சிஸ்டமில் பெர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பை என்ட்ரி கிடச்சிச்சு. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் பாருங்கள். ஸோ ஒரு 12:30 போல் ஒரு பை கிடச்சிருக்கு. அந்த டைமில் ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் இல்லை, பட் டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. அகைன் வந்து மார்க்கெட் மேலே டார்கெட் ஹிட் அடிச்சுட்டு ரெண்டாவது வந்து ரீடெஸ்ட் பண்ணுறேன். ஒரு 150 போல் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான வந்து ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் இருக்குது. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஜோனில் இருந்து பெர்ஃபெக்டாக ஒரே மூவில் வந்து 3 டார்கெட்டுமே பேங்க் நிஃப்டி வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு அமேசிங்கான மூவ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கமின்ஸ் இந்தியாவில் இன்றைக்கி ஒரு சூப்பரான பெர்ஃபெக்டான சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ காலையில் 10:30க்கு வந்து ஒரு ப்ராப்பரான பை ஃபார்ம் ஆயிருந்துச்சு. கிளியரான ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. பெர்ஃபெக்டாக போய் டார்கெட் அடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஒரு ப்ராப்பரான 5 ஜோன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ட்ரேட் கன்ஃபர்மேஷன் கூட இருக்குது. ஆனால் நான் சொல்கிற மாதிரி நம்மளோட சிஸ்டத்தில் ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷனில் ட்ரேடு வந்து ஆக்டிவேட் ஆகலை. ஸோ இந்த ட்ரேடு வந்து ப்ராப்பராக போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரான நம்ம வந்து இந்த ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் இல்லாத காலம் வந்து நம்ம வந்து ஷோர் ஷாட்டாக வந்து எடுக்க மாட்டோம். ஸோ இதனால தான் சொல்கிறேன், இது ஒரு சிக்னல் ப்ரொவைட் பண்ணுற இண்டிகேட்டர் கிடையாது. இது ப்ராப்பரான ஒரு ட்ரேடிங் சிஸ்டம், ப்ராப்பரான மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் கொண்ட ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட் ட்ரெண்ட். இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ப்ராப்பராக வந்து ஒரு செல் ஜோன் ஃபார்ம் ஆச்சு. ஆர்எஸ்ஐலையுமே ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. ஸோ ஷோராக வந்து ஃபுல் டார்கெட் வந்து அடிச்சிருக்கு. ஃபுல் டார்கெட்டில் ஃபஸ்ட் டார்கெட். ஸோ டார்கெட்டோட வேல்யூ வந்து அதிகம் பெருசாக தெரியுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சோலார் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு ப்ராப்பரான 5 ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அழகாக ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பெர்ஃபெக்டாக டார்கெட் 1, டார்கெட் 2, டார்கெட் 3 அடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு பை ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே வந்து ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷனில் வால்யூம் கன்ஃபர்மேஷன் இருக்குது, பட் வந்து ஆரோ கன்ஃபர்மேஷன் இல்லை. இந்த கால் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. ஸோ இன்கேஸ் இந்த காலை நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணியிருந்தால் ஒரு மினி ஸ்டாப் லாஸோட வெளியே வந்திருப்போம். அகைன் மறுபடியும் ஒரு பை ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் ஆர்எஸ்ஐ கன்ஃபர்மேஷன் கிளியராக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து ஹிட் ஆகிற ரேஞ்சில் தான் இந்த கால் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு கிடைச்ச எல்லா சிஸ்டம் வந்து எல்லா ட்ரேடுமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து இருந்துச்சு. ஸோ இதில் டார்கெட் அடிச்சதுக்கான வேலிட் ரீசன்ஸ், ஸ்டாப் லாஸ் அடிச்சதுக்கான வேலிட் ரீசன், ஸோ எல்லாமே ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ உங்கள் யாருக்காவது இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணணுன்னு இருந்தால் லைவ் மார்க்கெட்டில் டெமோக்கு வந்து புக் பண்ணுங்கள். தேங்க்யூ.